இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வீடு கட்டி பாதியில நிக்குது, என்னால சொந்த வீடு கட்ட முடியல, ஏதோ ஒரு தடங்கல் வந்துருது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உடனே இருக்கா? ஆரம்பிச்சு வாங்கிட்டு உடனே பார்த்துனா பார்த்தீங்கன்னா காலங்குள்ளி எடுத்துருவாங்க, பேஸ் போட்டுருவாங்க. பேஸோட நின்றோம், அவ்வளோதான். வர வேண்டிய காசு தடங்கலாய் நின்றோம். அப்படி வந்தாலும் மீள்கொண்டு திருப்பியா தலை எழும்பாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும். நல்லா அமதானமா 80 லட்ச ரூபா போட போற, உன்னோட வாழ்க்கையும் நீ வாழ்ந்த அர்த்தமே அந்த வீடு தான் இருக்க போகுது. அப்படின்னும் போது ஏன் அதை செய்ய மாட்டீங்க? இறைவன் தான், எல்லாமே ஒரே இறைவன் தான், ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே இரவு ஒரே பகல் தான், மாறி மாறி வரல. ஆனா நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்குல்லம்மா. வசதி வரமே அதுதான். அந்த தரம் பாக்குறீங்களா? இல்ல, ஏரியா சூப்பரா இருக்கு, மவுண்டன் வியூ இருக்கு, பக்கத்துல மார்க்கெட் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, பிரிட்ஜ் வருது, பைபாஸ் வருது, எல்லாம் சொல்லுவான். மரிஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வீடு கட்டி பாதியில நிக்குது, என்னால சொந்த வீடு கட்ட முடியல, ஏதோ ஒரு தடங்கல் வந்துருது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கா? நல்லா கேட்டீங்கம்மா. ஆக்சுவலி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டோட யோகமே இருக்காது சில நபர்களுக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவிலே வச்சிங்களேன், இப்போ 9 கோடி மக்கள் இருக்காங்க, அப்படியே 8 கோடி மக்கள் இருக்கான்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி 3 கோடி மக்கள் கிட்ட சொந்த வீடுன்றதே கிடையாது. ஆமாம் இல்லையா? அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த இடம் இருக்கும், அது பூர்வீக மரமாக இருக்கும், 5 பேர் சொத்து 6 பேர் சொத்தாக இருக்கும், வாங்கியிருக்க முடியாது. இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு மட்டும்தான் சோலவா ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு சொத்து இருக்கும், அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பிறக்கும் போதே பணக்கார வயத்துல பிறப்பாங்க. அது ஒன்னொன்னு ஒருத்தரோட அமைப்பு பொறுத்து இருக்கு. பாய், எனக்கு ஆசை இருக்கு, நான் என் உயிர் பிரியத்துக்குள்ள நான் ஒரு சொந்த வீடு கட்டிடணும் அப்படின்ற என்ன பண்ணுவாங்கன்னா, லேஅவுட்டில் ஒரு இடத்த, இந்த லேஅவுட் மாதிரி போடுறாங்களே, அங்கே இடத்த வாங்கிடுவாங்க. அதுக்கான பணம் ரெடி பண்ணுவாங்க. அது செலவில் அவங்க ரெடி பண்ணுறது, வீடு கட்டணும் ரெடி பண்ணுவாங்க, அது ஒரு வீண் செலவாகும். எதனா திருப்பி ரெடி பண்ணுவாங்க, அது இன்னொரு செலவில் போயிடும். இன்னொரு எதனா விடுவாங்க, வேற எதனா செலவு வந்துடும். ஸோ ஆக மொத்தத்தில் அந்த வீடு அவங்களால கட்டவே முடியாது, அந்த மண்ணை அவங்களை தூக்கவே முடியாது. இது ஒரு மைனஸ். ரெண்டாவது, உடனே ஆரம்பிச்சு வாங்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா காலங்குள்ளி எடுத்துருவாங்க, பேஸ் போட்டுருவாங்க. பேஸோட நின்றோம், அவ்வளோதான். வர வேண்டிய காசு தடங்கலாய் நின்றோம். அப்படி வந்தாலும் மீள்கொண்டு திருப்பியா தலை எழும்பாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும். நல்லா யோசிச்சுக்கிங்க மக்களே. தெளிவாக சொல்கிறேன். ஒரு இடத்துல வாங்கி வீடு கட்டி உடனே அந்த இடத்துல நீங்கள் அந்த மண் இழுப்பு தன்மை உங்களை இழுத்து உட்கார வச்சு வீடு வைக்கணும்னு முடிவு எடுத்துச்சுன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே உங்களோட அமைப்பில் அந்த இடம் மண் உங்களுக்கு ஈடுப்பு தன்மை இல்லை, அந்த மண் இழுக்க மாட்டேங்குது, டக்குன்னு ஒரு வீடு முடிஞ்சு வீடு உள்ளே கொடுத்தா நம்ம பால் காசுறதுக்கு யோகமே இல்லைன்னா, அப்போ அந்த மண் பார்த்தீங்கன்னா சோதிச்சு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? சோதிக்கணும். டெஸ்ட் பண்ணணும். எப்படின்னா, அந்த மண்ணில் ஈரத்தன்மை இருக்கா இல்லையா, அதில் லட்சுமி கலாஷம் இருக்கா இல்லையா, பர்க்கத் இருக்கா இல்லையா, இந்த வீட்டில் இந்த மண்ணில் வீடு கட்டினா வீடு சுபிட்சமாக இருக்குமா, நோய்டு இல்லாமல் வாழ்வீங்களா, அந்த வீட்டில் கடங்கார் இல்லாமல் வாழ்வீங்களா, குடும்பமாக இருப்பீங்களா, பாரம்பரியமாக வருஷமாக வருவீங்களா, இதெல்லாமே பார்க்கணும். உடனே லேவுட்டு வாங்கணும், உடனே 4 காலக்குள்ளி போட்டு வீடு கட்டிடலாம். நீங்க கட்டுறவங்க பல பேர் இருக்கா, ஆனால் வாழ்ந்தவங்க சில பேர் தான் இருக்கா. நிறைய பேர் பாருங்க, வீடு கட்டும் போது கர்ப்பசம் இறந்துடுறாங்கம்மா. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாப்பா, நீ கூட கேள்விப்பட்டிருக்கலாம். கர்ப்பசம் பண்ணி 3 நாள் இறந்துடுறாங்க. இல்லை, வாங்கி 1 வருஷத்துல டியூ கட்ட முடியாம கை மாற்றி விடுறாங்க. எப்படி கார் வாங்கிட்டு டியூ கட்ட முடியாம வித்துடுறாங்களோ, அந்த மாதிரி எவ்வளவு வீடு நிலவில் இருக்கு தெரியுமா? பேங்க் காரங்களை ஜப்தி பண்ணி வச்சிருக்க அந்த ஹிஸ்ட்ரிலாம் நிறைய இருக்கு. ஆனால் ஆளுங்க அதெல்லாம் அதுமாதிரி தெரியாது. கடங்காரன் ஆயினே தான் இருக்கிறான், பணக்காரன் ஆயிட்டு தான் போறான், இல்லாதப்பட்டவன் இன்னும் இல்லாதப்பட்டவன் ஆயிட்டு தான் போறான். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா எதுக்காக பண்ணுறோம்? ஒரு வீடுன்றது 50 வருஷம் வரும். நம்ம சன்னதி போய் நம்ம பையன் 2வது டெமாலிஷ் பண்ணி உடச்சிட்டு கட்டுற அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ நம்ம இடம் வாங்குற வாஸ்து எப்படி இருக்குது, எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ கட்டணும், அந்த மண்ணு நல்லா இருக்கா இல்லையா. 10 லட்ச ரூபா இடம் வாங்கியிருக்கேன், 30 லட்ச ரூபா இடம் வாங்குறேன், 50 லட்ச ரூபா கட்ட போகிறேன், 80 லட்ச ரூபா நீ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு ஜோதிடரை பார்த்து இடம் நல்லா சோதிச்சதான் என்ன, இல்லை ஒரு 1000 ரூபா பார்த்து ஒரு மந்திரிக்காரனை பார்த்து, இல்லை ஒரு சாமியாரை பார்த்து தெரிஞ்சுட்டா என்னன்னு கேட்குறேன். உங்கள் சொத்தையாக கேட்க போகிறாங்க? இல்லை இல்லை, அமதானமா 80 லட்ச ரூபா போட போற, உன்னோட வாழ்க்கையும் நீ வாழ்ந்த அர்த்தமே அந்த வீடு தான் இருக்க போகுது. அப்படின்னும் போது ஏன் அதை செய்ய மாட்டீங்க?
இறைவன் தான், எல்லாமே ஒரே இறைவன் தான், ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே இரவு ஒரே பகல் தான், மாறி மாறி வரல. ஆனா நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்குல்லம்மா, சொல்லுங்க. அப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இல்லை நான் பார்க்க மாட்டேன், நான் கஞ்சி விரப்பு மாதிரி விரப்பாக தான் இருப்பேன்னா நஷ்டமாக தான் நிற்கணும். எல்லாரும் சரி மனிதனாக போகிறவங்க அனைத்துமே ஒரு இறைவன் சன்னிதியில் போய் தன வணங்கியே ஆகணும். எப்படி அது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி வணங்கிதான் ஆகணும். கண்டிப்பாக மனித இதுதான் சொல்றது, இறைவன் படைத்த மனிதனும் சரி, ஜீவராசி அனைத்துமே சரி, ஏன் மரமே சரி, இப்படி எந்த மரம் இப்படி நிற்கும், மரம் தான் அப்படி நிற்கும். இலைங்க பாருங்க எல்லாமே இறைவனுக்கு கீழே தான். எவ்வளோ பேர் மரம் இருந்தாலும் சரி இப்படி தான் நிற்கணும் இலைங்க. அதுதான் லாஜிக்கு, இதுதான் வாழ்க்கை. ஸோ அதனால் நீங்கள் ஜாதி மரம் இதெல்லாம் விட்டுடுங்க, மதம் எல்லாத்தையும் விட்டுடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் மாந்திரிகன், இப்போ என்கிட்ட வரீங்க, மாலிக் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், இந்த இடத்துல வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்களா, மண் எடுத்துகிட்டு சொல்லுவேன். மண் எடுத்து பாருங்கள், நல்லா இருக்கா, நல்லா இருக்குமா, வீடு கட்டுங்க. இல்லைம்மா இந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது, இல்லை இடம் தோஷம் இருக்குது, இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைப்பாடு பண்ணி கொடுப்பேன். எப்படி ஏதாவது ஒரு வேலைப்பாடு பண்ணுவோம். அந்த வேலைப்பாடு தான் பார்த்தீங்கன்னா வந்து மந்திரம் சொம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரம் சொம்புனா இதுதான் மந்திர சொம்பு. இந்த சொம்புல பாத்தீங்கன்னா இது சொம்புன்றது ஒரு விஷயம் தான், இதுல வந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு பண்ணுவேன். இதுல லவ்வுக்கு பண்ணலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பண்ணலாம், பிரிக்கிறதுக்கு, சேர்க்கறதுக்கு, அனைத்துமே பண்ணலாம். அதுல உள்ள பொருள் வந்து மாறும். சொம்புன்றது ஒண்ணுதான், தண்ணியும் குடிக்கலாம், தண்ணி கூட குடிக்கலாம், அது வேற. ஆனா மேல இருக்கிற ஆயத்து என்ன இருக்கு அது முக்கியம், உள்ள வச்சிருக்கிற பொருள் என்ன இருக்கு அது முக்கியம். ரெண்டாவது இது எங்க செய்யறோம், எங்க புதைக்கிறோம், அது மூணாவது விஷயம். இதே சொம்பு ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையே நம்ம இப்போ புதைச்சா கூட சரி, அது ஒன்றுமே நம்ம கூட பண்ணலாம். இதே சொம்பை வேறு வேலைப்பாடு பண்ணி தூங்கிட்டு இருக்க பிஸ்னஸ் தூக்கி கூட நிப்பாட்டலாம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் மந்திர சொம்புன்னு சொல்லுவாங்க. இது அவங்க புரியறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வீடு வாங்கிட்டீங்க, கட்ட முடியல, மாலிக் பை தேடி வாங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். இல்லை பை பாதி கட்டிட்டு நம்ம பாதியில் நிற்கிதுன்னா தயவு செஞ்சு உடனே மேற்கொண்டு காசே வந்தாலும் கட்ட முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா ஒரே வாரத்தில் முடிக்கிற ஒரு வீடு ஆரம்பித்து 90 நாள் வேலை நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடுக்கு உங்களால் சீக்கிரத்தில் கட்ட முடியாது. அப்படி நீங்கள் கட்டி முடிஞ்சாலும் அந்த வீட்டில் உங்களால் நிம்மதியாக குடும்பம் நடத்தவே முடியாது. நான் சேலஞ்ச் கட்டி சொல்லுவேன், உங்களால் பாலே காச முடியாது, அப்படியே காசுனாலும் ஒரு வழி ஆகிடுவீங்க. அதனால் குறிப்பிட்ட ஸ்டேஜ் நின்றுச்சா, நீங்கள் இஸ்லாத்துக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நார்மலாக போகிறீங்க, ஹிந்து இருந்தாலும் கூட கூப்பிடுங்க. நான் என்ன தான் வாங்க, என்கிட்ட தான் வாங்க நான் சொல்லலை. ஆக மொத்தத்தில் மக்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு வீடுன்றது எல்லாமே ஆசையாக கனவாக பண்ணுற விஷயம். அதனால் உங்கள் கனவை நீங்களே செதைச்சிடாதீங்க. எதுவுமே நிறுத்தி ராடு பார்க்குறீங்க, கம்பி பார்க்குறீங்க, வயர் பார்க்குறீங்க, சுவிட்சு பார்க்குறீங்க இல்லையா, இது தரம் இருக்கா, அது தரம் இருக்கா, இந்த எல்லா தரத்தையும் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் மண்ணு தரம் இருக்கான்னு பார்க்குறீங்களா? அதுதான் மெயினாக வஸ்தி வரமே அதுதான். அந்த தரம் பார்க்குறீங்களா? இல்லை, ஏரியா சூப்பராக இருக்குது, மவுண்டன் வியூ இருக்குது, பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, பிரிட்ஜு வருது, பைபாஸ் வருது, எல்லாம் சொல்லுவான். ஆனால் இதில் நீ வம்சமே வாழ போகிற, அந்த மண் உனக்கானதா, இதில் நல்லா இருப்பியா, இதை தயவு செஞ்சு பார்த்துட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பை. ஒரு மண் நம்ம வாங்குறோம், அதில் வீடு கட்டுறோம்னா எந்தெந்த விஷயங்கள் எவ்வளோ கவனமாக பார்க்கணும், அதனோட மண் தன்மை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி கட்ட முடியலன்னா இந்த மாதிரி மந்திர சொம்பு மாதிரி சில பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.